கனமழையை முன்னிட்டு சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள கட்டுப்பாட்டு அறைக்கு முதல்வர் ஸ்டாலின் நேரில் சென்று ஆய்வு செய்தார். முன்னெச்சரிக்கை நடவடிக்கை பற்றி அதிகாரிகளிடம் விவரங்களை கேட்டறிந்தார். மத்திய அரசின் PM-ஸ்ரீ திட்டத்தில் இணைவதற்கு கேரள அரசு முடிவு செய்துள்ளது. மத்திய அரசு நிதி பெறுவதற்காக இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாகவும், அதே நேரத்தில் மாநிலத்தின் கல்விக் கொள்கையில் இருந்து பின்வாங்க மாட்டோம் எனவும் கேரள மாநில கல்வி அமைச்சர் சிவன்குட்டி தெரிவித்துள்ளார். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளான தொடுப்பாறை அணை, கொல்லாறு கும்பக்கரை, செழும்பாறு வனப்பகுதியில் நல்ல மழை பெய்து வருகிறது. இதனால் வராக நதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. கரையோர மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்க பொதுப்பணித்துறை அறிவுறுத்தியுள்ளது. இந்தோனேஷியாவில் இருந்து மதீனா என்ற விமானத்தில் பயணிக்க திடீர் உடல்நலக் குறைவு ஏற்பட்டது. இதனால் விமானம் அவசரமாக திருவனந்தபுரத்தில் தரையிறக்கப்பட்டு பயணிக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது. கொலம்பியா அதிபர் குஸ்டாவோ பெட்ரோவை சட்டவிரோத போதைப்பொருள் வியாபாரி என அமெரிக்க அதிபர் டிரம்ப் விமர்சித்துள்ளார். கொலம்பியாவில் போதைப்பொருள் மிகப்பெரிய வணிகமாக மாறியுள்ளது. அதை தடுக்க அதிபர் எதுவும் செய்யவில்லை. இதனால் அந்த நாட்டுக்கான நிதியையும் அமெரிக்கா நிறுத்துவதாக டிரம்ப் அறிவித்துள்ளார்.